அது எப்படி விஜய் அவருடைய பிரச்சாரத்தில் மட்டும் இந்த இஷ்யூ வருது? அப்போ உண்மையிலே நீங்கள் அந்த பாதுகாப்பு கொடுக்கலையா? எல்லா தலைவர்களுக்கும் சமமான கொடுக்கணும். நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சமமான பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதற்கு பிறகு எடப்பாடி அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறீங்க. சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பாக தேவையில்லை, ஏன்னா கூட்டமும் கிடையாது, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. விஜய் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நீங்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரே ஆட்டம் கண்டு போச்சு. அதற்கு பிறகுதான் மறுபடியும் இப்போ இவ்வளவு பாதுகாப்பு, இன்னைக்கு பாதுகாப்பு உண்மையாக நல்லா இருந்துச்சு. திருச்சியில் நிறைய இடங்களில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு விஜய் அவர்கள், அதாவது தாவேகாவின் சார்பாக விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பில் பிரச்சனை இருக்கிறது, நம்ம மத்திய செயலகத்துக்கு, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று அனுப்புங்க, விஜய் அவர்கள் நேரடியாக போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா நேற்றுக்கு அந்த கடிதங்கள்லாம் வெளில வந்துச்சு. அது ஃபுல்லாக ஃபேக் அப்படிங்கிறத தாவேகாவின் தலைமையிலே உறுதிப்படுத்திருக்கு. நாங்கள் அப்படி யாரும் எந்த ஒரு கடிதத்தையும் நாங்கள் அனுப்பலை. நாங்கள் அனுப்பினது தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு தான். இது திட்டமிட்டு மீடியாக்களே போய் சொல்லி திருட்டு பயிலோ அயோக்கிய பயிலோ இவங்க டிஆர்பிக்காக எதனாலும் திம்பாங்க. நான் சொல்லணும் இல்லையா? நடக்காத ஒரு விஷயத்த அதுவும் தவறாக தற்போது பீகாரில் இருக்கிற ஆளுநராக இருக்க அவருக்கு நீ அனுப்பிட்டீங்க, தவறாக அனுப்பிட்டீங்க. இவங்க கிரியேட் பண்ணதே ஃபேக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படி யாருக்கும் அனுப்பவே இல்லைங்கிறாங்க. அப்புறம் என்னடா வந்துட்டு உங்களுக்கு மீடியா எந்த அளவுக்கு எச்சத்தனமாக கேவலத்தின் உச்சமாக போயிட்டு இருக்கிறாங்க. பிஎஸ் இருப்ப பிஏ அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் உண்டாக்கி விட்டுருவாங்க. இவருக்கு இவங்களுக்கு 4 சாத்தினாதான் இவங்க திருந்துவாங்க. ஆர்எஸ் பாதி சொன்ன மாதிரி இந்த ஊடகம் அப்படிப்பட்ட ஊடகம் மாறிக்கிட்டு இருக்கு. சரி விட்டு தலைங்க, அவங்க இதெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அடுப்பாக இருக்கு அவங்கள பற்றி பேசிருக்கோம். டாபிக் மாறி போனால் எங்கேயாச்சும் டென்ஷன் ஆகிடுது.